இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் காலையிலே வேணாம் அப்படிங்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க. பசங்களுக்கெல்லாம் காலையில் செஞ்சு கொடுக்கறதுக்காக இதுமாரி கொடுத்தா நல்லாயிருக்கும். நெய் வாசனை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் வாசனையாக இருக்கும். நல்லா கிச்சடிக்கு இப்படி தான் செய்யணும். சும்மா ஒரு 2 முந்திரி போட்டுங்க. முந்திரி வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா வேணாம். இருக்குது அதனால் கொஞ்சம் போடலாம், நல்லாயிருக்கும் சாப்பிடையில டேஸ்ட்டாக. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோன்னா ஒரு கை வெங்காயம் போட்டுக்கணும். பொடியாக நறுக்கணும் வெங்காயம். நான் போடுறதெல்லாம் 2 பாக்கெட் சேமியா அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். காலையில் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிட்டு கிளம்புவாங்க ஸ்கூலுக்கெலாம். நைட்டே கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டா காலையில் இதுமாரி செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கழுவிட்டு நறுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி வீட்டில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு. கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி இல்லை அப்படின்னா போடணுன்ற அவசியம் இல்லை, வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ கடையிலலாம் கிடைக்குது நிறைய பட்டாணி, காய்கறி கடைகள் வாங்கி ஒரு பாக்கெட் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சிடணும். கலராக இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துல நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா காய்கறியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோ வேறு எதுவுமோ நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த கரம் மசாலா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கணும். 2 பாக்கெட் சேமியா எவ்வளோ தண்ணி வேணும்னு நீங்கள் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கணும். நான் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன்.
கொதிச்சு நல்லா கொதிச்சு நம்ம போட்ட காய்கறி எல்லாம் நல்லா வெந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வேகட்டும். சமயத்தில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வறுக்குங்க. கொஞ்சம் சாரணோன்னா நல்லா உதிரியாக வந்துடும் எனக்கு சேமியா கிச்சடி. காலையில் பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷு இது. இந்த சமயத்தில் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நம்ம இதில் எண்ணெய்னா எதுவும் சேர்க்கல, ஃபஸ்ட்டு ஊற்றின நெய் மட்டும்தான். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுவோம். நம்ம வீட்டு சமையலில் சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.